கதையின் பெயர் அக்னியில் விழுந்த பனித்துளி. அத்தியாயம் 33. அடுத்த நாள் ருத்ரதேவின் கார் அவனது தேவ் குரூப்ஸ் கம்பெனியில் கம்பீரமாக நுழைந்தது. இதிலிருந்து இறங்கிய ருத்ரதேவோ தனது பாடி கார்ட்ஸ்க்கு சைகை காட்ட அவர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். அலுவலகத்திற்குள் மடமட என்று நுழைந்தவன் அங்கு இருந்தவர்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே வந்தான். ருத்ரதேவிடம் வேகமாக ஓடி வந்த அவனது PA ராகேஷை பார்த்தவன் அவனுடன் பேசிக்கொண்டே தனது அலுவலக அறைக்குள் சென்றான். ருத்ரதேவுடன் அவனது PAவும் ருத்ரதேவின் பர்சனல் அசிஸ்டன்ட் மற்றும் சில பாடி கார்ட்ஸ், பிறகு மணியும் வந்திருந்தான். ராகேஷை அழைத்து, நீ இன்னைக்கு நம்மளோட பிரான்ச்சுக்கு போய் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஹெட்டோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துரு என்று ருத்ரதேவின் PAவான ராகேஷிடம் சில பல கட்டளைகளை கூறினான். ருத்ரதேவ். ராகேஷ் உடனே பெங்களூருக்கா என்று அதிர்ந்தவன், சார் இங்கே முக்கியமான வேலை என்று ராகேஷ் ருத்ரதேவிடம் ஆரம்பிக்கும் போதே ருத்ரதேவின் அழுத்தமான பார்வையில் அவனையும் அறியாமல் சரி சார் உடனே கிளம்புறேன் என்று கூறிவிட்டு உடனடியாக வெளியேறினான் ராகேஷ் கிளம்புவதற்காக. அவனது பாடி கார்ட்ஸின் ஹெட்டை அழைத்தவன், பாதுகாப்பை பற்றி பேசியவன், மணியையும் அழைத்து சில பல விஷயங்களையும் பேசிவிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு சென்றவன் அங்கேயும் புது ப்ராஜெக்ட் ஆர்டர்களையும் பார்த்து அங்கிருந்து முக்கியமான ஆட்களுடன் டிஸ்கஷன் செய்து கொண்டிருந்தான். வேலை முடிந்து அவன் வேறொரு அலுவலகத்திற்கு செல்வதற்காக புறப்படும் வழியில் அவர்கள் வீடு செல்லும் வழி வந்தவுடன் தாரணியின் முகம் மனக்கண்ணில் மின்னி மறைந்தது. அவளை நினைத்த மாத்திரத்தில் அதுவரை இருந்த அவனது முக இறுக்கம் குறைந்து மென்மை குடிகொண்டது. அவன் உடலில் அவளின் மென்மையில் மயங்கி தான் அவளை அணைத்து முத்தமிட்டது நினைவு வர இன்னும் அவன் உடல் அவளை அதிகம் தேடி அவளை தீண்ட விரும்பியது. இப்பொழுதே அவள் வேண்டும் என்று தோன்றுவதை அவனாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன இது என்று நினைத்தவன் எதை பற்றியும் யோசிக்க அவன் விரும்பவில்லை. டிரைவரிடம் வீட்டிற்கு செல்லுமாறு உடனே கூறிவிட்டான். என்ன சார் இந்த மாதிரி ஒர்க் ஹவர்ஸ் வீட்டுக்கு போக மாட்டாரு, திடீர்னு வீட்டுக்கு போக சொல்றாரு என்று ஆச்சரியமாக இருந்தாலும் முதலாளி சொல்லை தட்டாமல் வீட்டிற்கு சென்று காரை நிறுத்த அதிலிருந்து இறங்கிய அவனை பார்த்து வீட்டில் இருந்தவர்களுக்கும் ஆச்சரியம்தான். என்ன பேராண்டி இந்த நேரத்திற்கு இங்கு வந்திருக்க என்று தாத்தா கேட்க, ஒரு முக்கியமான ஃபைல் பார்க்க வந்தேன் தாத்தா என்று கூறியவன் பாட்டியின் பார்வையை கண்டு கொள்ளாமல் தாய்மார்களிடமும் தலையசைப்புடன் மேலே சென்றான். வேகமாக தனது அலுவலக அறைக்குள் சென்றவன் கதவை மூடினான். ருத்ரதேவ் இல்லாததால் மும்மரமாக அலுவலக அறையில் வேலை செய்து கொண்டிருந்த தாரணி திடீரென்று கேட்ட சத்தத்தில் அதிர்ந்து பார்க்க, அங்கு கைகளை கட்டிக்கொண்டு கதவின் மேல் சாய்ந்தவாறு ருத்ரதேவ் நின்றிருப்பதை பார்த்தவள் அதிர்ந்து அவனை பார்த்தாள். இது என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இந்த நேரத்திற்கு வந்திருக்காரு என்று பார்த்து கொண்டே அவள் எழுந்து நிற்க, அவளிடம் வேகமாக வந்தவன் அவளது இடையை மறைத்த அவளது ஆடையை விலக்கி அவளது வெற்றி இடையில் கைவிட்டு அதை இறுக்கியவன், அவளை அருகே இழுத்தவன் அவளது இடையை அவன் மென்மையாக வருட, தாரணியோ நடுங்கிக் கொண்டே என்ன இது என்ன விடுங்க என்று அவள் பயத்துடன் அவனிடமிருந்து விலகிக்கொண்டே கூறினாள். அவனும் என்னடி வேற ஒருத்தன் தொட்ட மாதிரி பயப்படுற, நான் தானே அடி, நான் உன்னை தொட்டதே இல்லையா என்று அவன் என்றும் இல்லாத மென்மையான குரலில் பேசியபடியே அவளை வருட, அவளுக்குள் இன்னும் நடுக்கம் பிறக்க அவளுக்கு பேச வார்த்தைகளே வரவில்லை. என்ன சொல்றீங்க என்று அவள் தடுமாற அவன் இன்னும் அவளது இடையில் அழுத்தம் கூட்டி அருகில் இழுத்தவன், அன்னைக்கு ஹோட்டல்ல அந்த பெட்ரூம்ல அந்த பெட்ல நீயும் நானும் இருந்தோம் இல்ல, அப்ப நான் உனக்கு எங்கெல்லாம் முத்தம் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா என்று அவன் அவளது காதுமடல் உரசிக்கொண்டு காந்தம் போன்ற ஆளை மயக்கும் மென்மையான குரலில் பேச, அவளோ அவனது வருடலில் உடல் சிலிர்க்க இருந்தவள் அடுத்து அவனது பேச்சில் விதிவிதித்து அவனை பார்த்தாள். இது என்ன என்றும் இல்லாமல் அந்த சம்பவத்தை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று நினைத்தாலும் அவளது மனமும் உடலும் அவளையும் அறியாமல் அவனது கையில் அவனது பேச்சில் தன்னையும் அறியாமல் மயங்கியது. இருவேறு உணர்வுகள் மாறி மாறி அவளுக்கு தோன்றின. அந்த ஹோட்டல் அறையில் நடந்த சம்பவத்தை தாரணியே மறக்க முயற்சித்து கொண்டிருக்கும் சம்பவம் அல்லவா அது. அவள் அதை நினைக்க விரும்பாமல் முகத்தை சுருக்க, என்னடி முகத்தை சுருக்குனா அன்னைக்கு நடந்தது இல்லைன்னு ஆகுமா
இல்ல இப்ப நடக்க போறதுதான் உன்னால தடுக்க முடியுமா என்று சவாலாக கேட்டவன் குனிந்து அவளது இதழை டக்கென்று கவ்விக்கொண்டான் ஆசையாக. அவளது பயம் பரிதவிப்பு என்று எதை பற்றியும் அவன் கண்டு கொள்ளவே இல்லை. சொல்லப்போனால் கண்டு கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுதெல்லாம் அவனது நடவடிக்கையைக் கண்டு அவளுக்குத்தான் அச்சமாக இருந்தது. வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் பயந்தாள். அவள் இடையை அழுத்தி இன்னும் அவன் அவளுள் மூழ்க, அவளோ தன்னை மீட்டு கொண்டே அவனது இந்த அத்துமீறலை தாங்க முடியாமல் அவனிடமிருந்து விலகப் பார்க்க, அவன் விடாமல் இன்னும் அவளை தன்னுள் மூழ்கடித்தான். அவள் மூச்சுக்கு ஏங்குவதை பார்த்தவன் அவளை விட்டு விலகி அவளை ஊடுருவும் பார்வை பார்த்தான். இது நம்ம 2 பேருக்கும் நடக்கிற முதல் தடவை இல்லடி. அப்புறம் ஏன் என்கிட்ட இருந்து விலக பார்க்குற? உன்னால அது முடியாது. அந்த ஹோட்டல் ரூம்லேயும் இதே மாதிரி ஹக் பண்ணி இருக்கும், கிஸ் பண்ணி இருக்கும். உன்னை எல்லா இடத்திலும் நான் கிஸ் பண்ணி இருக்கேன். உனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு என்றவன் அவளை தாபமாக பார்வை பார்த்தான். அவளோ தைரியத்தை திரட்டி, சார் இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று அவள் தாங்க முடியாமல் ஆதங்கத்துடன் அவள் கூறினாள். அவனும் இழகுவாக, எனக்கு நல்லா தான் இருக்கு, உனக்கும் ஒன்றும் பிடிக்காத மாதிரி தெரியலையே என்று அவன் அவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே கூறினான். அவளுக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. அவன் கூறுவது உண்மைதானே? அவள் எதிர்த்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அவள் அவனிடம் கரைவதை அவனும் உணர்ந்தேதானே செய்தான். அவளுக்கும் அது தெரிந்தேதான் இருந்தது. அதனால் அவளால் எதுவும் பேச முடியாமல் அவள் அமைதியாக இருக்க, அவள் கன்னத்தை தட்டியவன், என்னை தடுக்கிற சக்தி யாருக்கும் இல்லை, உனக்கும் சேர்த்துத்தான் என்று உறுதியாக கூறியவன், தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆஃபீஸ் போயிட்டு வரேன் என்று உரிமையாக மனைவியிடம் கூறுவது போல் கூறிவிட்டு சென்றான் ருத்ரதேவ். அவன் சென்ற பிறகு எதிலிருந்தோ தப்புவது போல் இவள் வேகமாக அங்கிருந்து வெளியேறியவள் யாரும் இல்லா தனிமையான இடத்தை தேடி ஓடினாள். அவளுக்கு தோன்றும் ஒரே இடம் கிச்சன் தான். இங்கேயே இருந்தால் அவை மறுபடியும் வந்து விடுவானோ என்று பயந்தே அங்கிருந்து ஓடினாள். நேரடியாக கிச்சனுக்கு வந்தவள் அங்கு யாரும் இல்லாததை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கிச்சன் பின்புறமாக இருந்த தோட்டத்திற்கு சென்றாள். இங்கு வரும் வரை இருந்த தெம்பு எங்கே போனது என்று தெரியாமல் பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு வந்தவுடன் நிற்கவே தெம்பு இல்லாமல் தள்ளாடியவள் அருகில் இருந்த சுவரை இறுக பிடித்து கொண்டாள். உடல் இன்னும் கிடுகிடு என்று நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் என்ன நினைக்கிறான், தன்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று ஒன்றுமே புரியவில்லை தாரணிக்கு. அவன் தொட்டால் தன் உடல் குலைவதை ஒரு நடுக்கத்துடன் உணர்ந்தாள். இது நல்லதற்கில்லை என்று தெரிந்தாலும் அவனிடம் சொல்லவோ சொன்னால் அவன் கேட்பான் என்ற நம்பிக்கையோ அவளுக்கு துளியளவும் இல்லை. தன்னை என்ன விளையாட்டு பொருள் என்று நினைத்து விட்டானா, இல்லை இதில் வேறு ஏதாவது சூழ்ச்சி இருக்கிறதா? எது எப்படி இருந்தாலும் அவன் தன்னிடம் தன் பெண்மையிடம் விளையாடுவதை அவள் விரும்பவில்லை. அது கோபமாக அவளுள் எழுந்தது. அவள் எவ்வளவு தவிர்த்தாலும் அவன் விட வேண்டுமே. இதெல்லாம் அவனை பார்க்கும் வரைதான். அவனை பார்த்த பிறகு அந்த கோபம் எங்கே போகிறது என்று தெரியாமல் பயமும் படபடப்பும் தான் வருகிறது. அவனது ஒற்றை பார்வையில் அனைத்தும் மறந்து விடுகிறாள். இவள் இப்படி ஒரு மனநிலையில் இருக்க, ருத்ரதேவோ உல்லாசமான மனநிலையில் இருந்தான். மனம் இறக்க இல்லாமல் பறப்பது போல் இருந்தது. இப்படியே சில நாட்கள் சென்ற பிறகு வீட்டில் அனைவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். இங்கு தாரணியோ வழக்கம் போல அவனை பார்த்தால் தலைத்தெருக்க ஓடுவதிலேதான் குறியாக இருந்தாள். அவள் அப்படி செல்வதை பார்த்து இன்னும் தான் அவள் மேல் அவன் மையலானான். அலுவலக வேலையாக அவளிடம் பேசினால் கூட அவள் எப்பொழுதும் ஒரு அலர்ட் மோடில் இருப்பதை பார்த்து யாரும் அறியாமல் அவன் உதட்டுக்குள் சிரிப்பு எட்டி பார்க்கும். அலுவலகம் வந்தவுடன் எப்பொழுதும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து வேலையை பார்ப்பவனுக்கு இன்று வேலையை பார்க்கவே முடியவில்லை. அவளது நினைவுதான் மீண்டும் மீண்டும் வந்தது. ராட்சசி வேலை செய்ய விடாம தொல்லை பண்றா என்று அதற்கும் தாரணியைத்தான் திட்டினான் ருத்ரதேவ். அவளது நினைவுகளை ஒதுக்கி தள்ளி முழு கவனத்துடன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் முடியாமல் அவளின் நினைவே வர, என்ன இது என்று சலித்தவனுக்கு ஓரளவுக்கு மேல் வேலை செய்யவே முடியவில்லை. தன் அருகில் அவனது கட்டளைக்காக காத்திருந்தவர்களை கையசைத்து வெளியேற்றியவன் அப்படியே சீட்டில் சாய்ந்து கொண்டான். வெளியேறியவர்களோ, என்ன ஆச்சு நம்ம சாருக்கு, எப்பவுமே ஃபயர் மாதிரி இருப்பாரு, இன்னைக்கு என்ன சார் வேற ஒரு மூட்ல இருக்காரு என்று பேசிக்கொண்டே வெளியேறினார்கள்.
பின் தனது பிஏவை அழைத்து ஒரு அரை மணி நேரம் அப்புறம் எல்லோரையும் வர சொல்லுங்க என்று கூறியவன் சீட்டில் சாய்ந்து கண்மூடினான். மூடிய அவனது கண்ணுக்குள் தாரணியின் மென்மையான அழகு முகமும் அவனை பார்த்து படபடக்கும் கண்களும் அவன் அணைத்ததும் நடுங்கும் அவளது உடலும் என மாறி மாறி அவன் நினைவிற்கு வந்து வந்து போக ஓரளவுக்கு மேல் முடியாமல் அவனது போனை எடுத்து அவளது எண்ணிற்கு அழைத்தான். இங்கு அலுவலக அறையில் மும்மரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள் தாரணி. தனது போன் அடித்தவுடன் யார் என்று பார்த்தவளுக்கு அவனது எண்ணை பார்த்ததும் திக்கென்று இருந்தது. என்ன கூற போகிறானோ என்று பயத்துடனேயே மொபைலையே பார்த்து கொண்டிருந்தாள். போன் அட்டன் செய்யவில்லை என்றால் அதற்கும் திட்டுவான் என்று அறிந்தவள் போன் அட்டன் செய்து காதில் வைத்து ஹலோ என்று கூறினாள். ஏண்டி போன் அட்டன் பண்ண இவ்வளவு நேரமாடி என்று கடிந்தவன் நீ உடனே கிளம்பி ஆபீஸுக்கு வா என்று கூறினான். அவளோ எதுக்கு சார் என்று பதட்டமாக கேட்ட. ஏன் மேடம் சொன்னாதான் வருவீங்களோ வாடி என்று கூறியவன் வீட்டிலேயும் ஆபீஸ் ஒர்க்காக போறேன்னு சொல்லிடு என்று வைத்து விட்டான். அவன் போன் வைத்தவுடன் அவளுக்குள் என்ன இது ஆபீஸ் வர சொல்றாரு என்று நினைத்தவளுக்கு அவனது குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளை அசைக்க சரி செல்லலாம் என்று அனைத்து வேலைகளையும் வேகமாக முடித்து வெளியே வந்தவளுக்கு இப்பொழுது எப்படி செல்லலாம் என்று கையை பிசைந்து கொண்டு வீட்டிலுக்கும் வாசலுக்கும் இங்கும் அங்குமாக நடக்க காரின் ஹாரன் சத்தம் கேட்டதும் அவள் ஒரு எதிர்பார்ப்புடன் வந்தாள். அவன்தான் ஒருவேளை கார் அனுப்பியிருப்பானோ என்று ஒரு மனம் நினைக்க, அவன் எதற்கு உனக்கு காரெல்லாம் அனுப்பப் போகிறான் என்று மற்றொரு மனம் கூற, இவளுக்கும் அவன் தனக்கு காரெல்லாம் அனுப்ப மாட்டானே, அந்த அளவுக்கு அவன் தன்னை மதித்தது கூட இல்லையே என்றுதான் தாரணிக்கும் தோன்றியது. அவன் அழைத்ததும் செல்ல மனமில்லை, அதேபோல் செல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. மெல்ல கால்களை நகர்த்தி அடியெடுத்து வைத்தவள் காரின் அருகில் சென்றாள். மேடம் வாங்க சார், உங்களைத்தான் கூட்டிட்டு வர சொன்னாரு என்று கூறிய ஓட்டுநரும் பவ்யமாக கார் கதவை திறந்துவிட இவளும் நம்ப முடியாத ஆச்சரியம்தான். இவளும் ஏறிக்கொள்ள கார் அங்கிருந்து புறப்பட்டு நேராக அலுவலகம் வந்தது. அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தையே பிரமிப்பாக பார்த்தாள். அவனது உயரத்தைக் கண்டு மனதிற்குள் அஞ்சினாள். எப்படி இவ்வளவு பெரிய ஆபீஸை தனியாளா நிர்வாகம் பண்றாரு என்று உள்ளுக்குள்ளேயே பல மடங்கு தோன்றிய வியப்புடன் பார்த்தாள். அலுவலகத்திற்கு வந்தவுடன் அவள் இறங்கி வர அவள் வருகைக்காகவே காத்திருந்த ஒருவர், மேடம் உங்களை சார் கூட்டிட்டு வர சொன்னாரு என்று ஒருவன் அழைத்து போக, அவள் இந்த அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், அங்கிருந்த பொருட்கள், உள் அலங்காரம் என்று அனைத்தையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கடந்து வந்தாள். அவள் முன்னால் வழிகாட்டி கொண்டு சென்றவன், மேடம் இந்த பக்கம் வாங்க என்று ஒரு அறையை திறந்து உள்ளே அழைத்து சென்றான். அந்த கதவின் மேல் மேனேஜிங் டைரக்டர் என்ற கொட்டை எழுத்துக்கள் எழுதியிருந்தது. ருத்ரதேவின் அறைக்குள் தாரணி நுழைந்தாள். அந்த அறையே விஸ்தாரமாக அனைத்தையும் உள்ளிருந்து மட்டுமே வெளியே பார்வையிடுவது போல் கண்ணாடிகளால் அழகாக மாடலாக செய்திருந்தனர். அந்த பெரிய அறையில் அனைத்தும் விலைமதிப்பில்லா பொருட்கள், போட்டோ, சிலைகள், ஆபீஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் என இருந்தன. தனது வீட்டையே உள்ளே வைத்துவிடும் அளவிற்கு விஸ்தாரமான இருந்த அறையை பார்த்து வாயை பிளந்தாள் தாரணி. அங்கு நடுநாயக்கமாக இருந்த அந்த நீண்ட டெஸ்கின் மேனேஜிங் டைரக்டர் ருத்ரதேவ் என்று கருப்பு போர்டில் தங்க எழுத்துக்கள் மின்ன காண்போரை வசீகரிக்கும் அழகுடன் அந்த போர்டு இருந்தது. அங்கு இருந்த அந்த டெஸ்கின் பின்னால் இருந்த இருக்கையில் ருத்ரதேவ் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கம்பீரமாக ராஜ தோரணையுடன் அமர்ந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றி 4-5 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடமும் ஏதோ மும்மரமாக கட்டளை இடுவது போல் பேசிக் கொண்டிருந்தான். ருத்ரதேவ் கட்டளைகளை செவிசாய்த்து கர்ம சிரத்தையாக கேட்டு அனைத்துக்கும் விவரங்களை கூறிக்கொண்டிருந்தனர். இவளை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் அவன் கண்கள் மின்னி மறைந்து பழைய முக பாவனைக்கே மாறின. நிமிடத்திற்கு குறைவான நேரத்திலேயே அவளை பார்த்தவுடன் மின்னிய ருத்ரதேவின் கண்களை யாரும் கவனிக்கவில்லை. பிறகு அங்கிருந்தவர்களிடம் வெளியே செல்லுமாறு கூறியவன் அங்கிருந்த அனைவரும் சென்ற பிறகு எழுந்து அவளின் அருகில் அழுத்தமான காலடி ஓசையுடன் வந்தவன் அவளின் கையை இறுக பற்றினான். அவளும் அவனிடம் எதுக்கு வர சொன்னீங்க சார் என்று தலையை குனிந்து கொண்டே தரையை பார்த்து கொண்டே கேட்க, அவனை பார்த்த பின்பு அவனை நிமிர்ந்து பார்த்து பேசவே ஏதோ ஒன்று தடுத்தது. அவனோ அவளது கையை பிடித்து தனது கைக்குள் பிணைந்து கொண்டான், எதுவும் பேசாமல். அவனது செயலில் அவளது உடலில் மெல்லிய நடுக்கத்துடன் அவனை பார்க்க
அவன் அவளை இழுத்து கொண்டு அங்கிருந்த அவனது ஓய்வு அறைக்குச் சென்று கதவை அடைத்த அடுத்த நிமிடம் அவளை இறுக அணைத்து ஆவேசமாக முத்தமிட்டான். இதை சற்றும் எதிர்பார்க்காதவள் தடுமாறி, என்ன சார் பண்றீங்க, விடுங்க என்று அவனிடம் விடுபட முயற்சிக்க அவனோ தனது மென்மையான வருடலால் அவளது திமிறலை குறைத்தான். அவனது ஆவேசத்தை எதிர்கொண்ட அவளால் அவனது மென்மையை எதிர்க்க முடியாமல் தாரணி கதவிலேயே சாய அவனும் அவள் மீது சாய்ந்தான். அவளோ பலவீனமாக அவனை எதிர்க்க ஒரு கட்டத்திற்கு மேல் அமைதியாகிவிட்டாள். அவனோ வெற்றி புன்னகையுடன் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். என்ன தவிர வேறு யாரையும் நீ இது மாதிரி தொட அனுமதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுண்டி என்று அவன் கர்வத்துடன் கூறினான். அவன் தன்னை சரியாக கணித்ததை நினைத்து அவளுக்கே ஆதங்கமாகத்தான் இருந்தது. இவ்வளவு தெரிந்த அவருக்கு தன் மனநிலை புரியவில்லையா என்று. சரி, நடப்பது நடக்கட்டும் என்று மனநிலைக்கே வந்துவிட்டாள். அவனோ அவளது இடையில் கைவிட்டு அவளை அருகில் இழுத்தவன் அவளது முகத்தில் இதழ்களால் ஊர்வலம் நடத்தி கடைசியாக அவளின் இதழை அடைந்தவன் அதற்கு மேல் முடியாது என்பது போல் அவளது இதழ்களில் அழுத்தமாக ஆவேசமாக பொத்தமிட்டான். அவளோ அவனை தடுக்க முடியாத ஆதங்கத்தில் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. ருத்ரதேவோ தாரணியின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை பார்த்து கோபமானவன் சட்டென்று விலகி, என்னடி பிரச்சனை உனக்கு என்று சீரலாக கேட்டான். அவனுக்கோ இந்த இனிய மனநிலையை கெடுக்கிறாளே என்று அவன் அதை அடக்க முடியாத கோபமாக வெளிவந்தது. தாரணியோ கண்களில் பணிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு, ஒன்றுமில்ல சார் என்று திரும்பிக் கொள்ள அதை பொறுக்காத ருத்ரதேவோ தாரணியை கையை பற்றி அவளை தன்புறம் திருப்பியவன், சொல்லுடி, என்ன பிரச்சனை, எதற்காக இந்த அழுகை, முகத்திருப்பல் எல்லாம் என்று அவன் உஷ்ணமாக கேட்க அவளோ பொறுக்க முடியாமல், நீங்க ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்றீங்க, ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்படி இருக்கும்போது இது மாதிரி அடுத்த பெண்ணிடம் நடந்து கொள்ளலாமா? என்னை பற்றி கூட மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? என்னோட மனநிலை உங்களுக்கு புரியலையா? எனக்கும் தான் எல்லா உணர்வும் இருக்கு சார், அதுல விளையாடாதீங்க என்று அழுகையுடன் கோபமாக தாரணி கூறினாள். அவனோ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்று அவன் அதிலேயே நிற்க அவளுக்கோ இன்னும் கோபமாக, நீங்க வேற பொண்ணுக்கு சொந்தமானவர் என்று தாரணி கூறும்போது அந்த வார்த்தையை ருத்ரதேவுக்கு பிடிக்கவில்லை. அதை கூறிய தாரணிக்குமே மனதில் ஏதோ சுட்டு பொசுகியது போல் வலி ஏற்பட்டது. அவனை வேறொரு பெண்ணிற்கு சொந்தம் என்று தன்னவள் கூறிய வார்த்தை பிடிக்காமல் தாரணி தோளில் அழுத்தமாக கை வைத்தவன் அவளது கண்களை ஊடுருவி பார்த்து, இந்த ருத்ரதேவ் என்னைக்குமே முழுசா இந்த தாரணிக்கு மட்டும்தாண்டி சொந்தம், அதே மாதிரி நீ முழுசா என்று அவனது ஆள்காட்டி விரலால் தலை முதல் கால் வரை முழுதாக அளந்து தாரணியை காட்டியவன், எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அழுத்தமாக கூறியவன், யாராவது உன்னை பார்த்தா கூட எனக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு உன்மேல பொசிட்டிவா இருக்கேன், நீ உன்னை பத்தி யோசிக்காம கொஞ்சம் என்னோட நிலைமையை யோசிச்சு பாருடி என்றவன் இந்த முறை அவளது இதழ்களை காதலாக முத்தமிட்டான். இந்த முறை ஏனோ அவள் மனம் சமாதானமாகி ருத்ரதேவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க அவளது ஒத்துழைப்பில் அவனது உடலில் புது ரத்தம் பாய அவனுக்கும் கண்கள் மின்ன இன்னும் அவளது இதழ்களில் ஆழமாக மூழ்கினான். அவளையும் அதற்கு ஒத்துழைக்க வைத்தான். அவளின் வாசம், அவளது வெட்கம், அவளது மென்மை என அனைத்தும் அவனை கிறக்கடித்தது. அவன் தாபத்துடன் மை வினி பேபி, மை ஸ்வீட்டி என்று அழைத்து கொண்டே இன்னும் அவளுள் மூழ்க அவளும் அவனது ஆவேசத்தில் பயந்து அத்தான் போதும் என்று அவள் சினுங்க தாரணியின் இந்த அழைப்பு இன்னும் அவனுக்கு மோகம் ஏறியது. அவன் தாபமாக இன்னும் அவளுள் மூழ்க ஒரு எல்லைக்கு மேல் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் டக்கென்று அவளிடமிருந்து விலகி அங்கிருந்த சுவரில் வேகமாக தனது கைகளை மடக்கி ஓங்கி குத்தினான். தாரணியோ பதறி, என்னங்க, என்ன ஆச்சு என்று ஒன்றும் புரியாமல் அவனது தோளில் கை வைக்க, முதல்ல கையை எடுடி என்று தாரணியின் கையை தன் மேலிருந்து எடுத்து தட்டிவிட்டவன் போனை எடுத்து, கீழே கார் ரெடியா வை, மேடம் வருவாங்க, கொண்டு போய் வீட்டில் விட்டுடு என்று கூறியவன் போனை கட் பண்ணிவிட்டு கிளம்பு என்று தாரணியிடம் கூறினான். தாரணிக்கும் அவனது திடீர் விலகல் ஏனோ மனதை பாதித்தது. அதுவும் அவன் கிளம்பச் சொல்வதை கேட்டவளுக்கு கண்கள் ஒரு மாதிரி கலங்க அவனை பார்க்க
அவளது கலங்கிய முகத்தை பார்க்க முடியாதவன், சொன்னா புரிஞ்சுக்கோடி, என்ன பார்க்காதடி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏண்டி நான் நல்லவனா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்றவன் மீண்டும் அவளை இறுக அணைத்தான். அவனது விலகலில் சுணங்கிய அவளது மனம் அவனது அணைப்பில் மீண்டும் இப்பொழுது நார்மலாக. இந்த முறை அவளும் கூச்சம் எட்டி பார்க்க அவள் அவனை தடுக்க ருத்ரதேவோ கோபமாக, ஏண்டி என்றான். தொடுவதற்கு முழு உரிமையும் எனக்கு மட்டும்தாண்டி இருக்கு, அதை தடுக்க உனக்கு கூட உரிமை இல்லை என்றவன் அவளை இன்னொரு முறை ஆவேசமாக அணைத்து அவள் இதழில் முத்தமிட்டவன் சட்டென்று விலகி, ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு கிளம்பு என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். அவனது விலகல் ஏனென்று புரிந்தவளுக்கு முகம் குப்பென்று சிவக்க இதழ்களை கடித்து தன்னை சமன் செய்தவள் அங்கிருந்த கண்ணாடியில் ட்ரெஸ் சரி செய்து கொண்டு அவன் கூறியது போல் காரில் சென்றவளுக்கு அவனுடன் இருக்கும்போது தன் கோபம், தான் எடுத்த முடிவு என அனைத்தும் எங்கே சென்று மறைகிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. தனது சூழ்நிலை மறந்து, அவன் தனக்கு செய்ததை மறந்து, அவனுக்கும் இன்னொரு பெண்ணுடன் நிச்சயம் ஆனதையும் மறந்து, எனது அனைத்து விஷயங்களையும் மறந்து அவனிடம் உருகி குலைந்து இருந்ததை இப்பொழுது நினைத்தாலும் அவளுக்கு குற்ற உணர்ச்சியாகத்தான் இருந்தது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவளுக்கே புரியவில்லை. அவள் தாய் தந்தை என யாருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் மறைத்தவள். அவன் ஏதாவது பேசி தன்னை மயக்கி விடுவான் என்பது புரிந்தவள். அவன் எல்லாம் பார்த்து கொள்வதாக கூறினாலும் இவளுக்கோ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவளுக்கே புரியவில்லை. அவள் தாய் தந்தை என யாருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் மறைத்தவள். அவன் ஏதாவது பேசி தன்னை மயக்கி விடுகிறான் என்று புரிந்தவள். அவனை பார்க்கவே கூடாது என்று மீண்டும் வழக்கம் போல் அடுத்த நாள் அவனை காணவே பயந்து கண்ணாமூச்சி ஆட்டம் காட்ட, அதை அறிந்தவன் இதழ்களிலும் மெல்லிய புன்னகை, இவ திருந்தவே மாட்டா என்பது போல். எப்பதாண்டி என்ன நம்புவ என்று மானசீகமாக தனக்குள் கூறிக்கொண்டவன் தனது வேலையை பார்த்தான். இவளோ வழக்கம் போல அவன் இருக்கும் பக்கம் வராமல் வேறு பக்கம் சென்றாள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த அத்தியாயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.